8th standard physics chapter 15 some natural phenomena. So today we are going to see about earthquakes. Take page number 190. So 15.7 earthquake. You just learn about thunderstorm and lightning. ஸோ தண்டர்ஸ்டார்ம்னா என்ன, லைட்னிங்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன் கிளாஸ் 7 யூ லேர்ன் அபவுட் சைக்ளோன்ஸ். ஸோ 7th ஸ்டாண்டர்டில் சாப்டர் 8 விண்ட் ஸ்டார்ம் அண்ட் சைக்ளோன் லெசனில் சைக்ளோன்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ தண்டர்ஸ்டார்ம் வரும்போது அதோடு சேர்ந்து சைக்ளோனும் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ சைக்ளோன்னா என்ன, த செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸ் எண்ட்ஸ் வித் த ஃபார்மேஷன் ஆஃப் எ வெரி லோ ப்ரெஷர் சிஸ்டம் வித் வெரி ஹை ஸ்பீட் விண்ட்ஸ். ஸோ விண்டோட ஸ்பீடு அதிகமாக இருக்கும் அண்ட் ஏரோட ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது அது சுழலும் போது ஏற்படக்கூடியதான் சைக்ளோன். ஸோ ஃபேக்டர்ஸ் லைக் விண்ட் ஸ்பீட், விண்ட் டைரக்ஷன், டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி கான்ட்ரிபியூட் டு த டெவலப்மெண்ட் ஆஃப் சைக்ளோன்ஸ். ஸோ சைக்ளோன் ஃபார்ம் ஆகுறதுக்கு எதெல்லாம் ரீசனாக இருக்குது அப்படின்னா விண்ட் ஸ்பீட், விண்ட் டைரக்ஷன், டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி. ஹியூமிடிட்டினா என்ன அப்படின்னா த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் ப்ரெசன்ட் இன் ஏர். ஸோ இது எல்லாமே நம்ம தண்டர்ஸ்டார்ம்னா என்ன, சைக்ளோன்னா என்ன, ஸோ அந்த சைக்ளோன் வந்தால் என்னென்ன டிஸ்ட்ரக்ஷன்லாம் ஏற்படும் அப்படிங்கிறதையும் நீங்கள் 7th ஸ்டாண்டர்டில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி சைக்ளோன்ஸ் வரும்போது அந்த கடலோர பகுதிகளாக இருந்தால் அந்த கடல் அலைகள் ரொம்ப மேலே உயரமாக வரும் அண்டு அதை சுற்றி உள்ள ஏரியா ஃபுல்லாகவே என்ன பண்ணும், பாதிக்கப்படும். தண்ணீரை உள்ள அந்த ஊர்களுக்குள்ளே தண்ணீர் உள்ள சீ வாட்டர் என்ட்ராக வாய்ப்பு இருக்குது. லோ கோஸ்டல் ஏரியாஸ் இருந்தது அப்படின்னா அங்கே உள்ள வீடுகள் எல்லாமே பாதிக்கப்படும். ஸோ அங்கே உள்ள மக்கள், வாழக்கூடிய மக்களோட நார்மல் லைஃப் எல்லாமே பாதிக்கப்படும். அவங்களோட திங்ஸ், அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அழியும். அண்டு அங்கே உள்ள சாயில் எல்லாமே ஃபெர்டிலிட்டியை அது சாயில் ஃபெர்டிலிட்டி இல்லாமல் போயிடும். ஏன்னா இந்த மாதிரி தண்ணீர் எல்லாம் அரிச்சிட்டு போகும்போது அது மேலே உள்ள டாப் சாயில் உள்ள ஃபெர்டிலிட்டி லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அண்ட் கண்டினியூஸ் ஹெவி ரெயின்ஃபால் இருக்கும்போது அங்கே ஃப்ளட் சிச்சுவேஷன், வெள்ள பாதிப்புகள் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ வேறு என்னெல்லாம் பிரச்சனைகள் வரும்னா, ஸோ வீடுகள், ஹவுசஸ், டேம்ஸ், ஸோ டெலிஃபோன்ஸ் அண்ட் அதர் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் எல்லாமே பாதிக்கப்படும். மரங்கள் எல்லாமே கீழே விழும். ஸோ ஒயர் கனெக்ஷன்ஸ் எல்லாமே கட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய பாதிப்புகள். ஸோ அது போகிறதுனால அங்கே வாழக்கூடிய மக்கள் அதிக பாதிப்புகளுக்கு உள்ளாவாங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு தெரியும். இது எல்லாமே தான் சைக்ளோனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். So these natural phenomena can cause large-scale destruction of human life and property. Fortunately, these phenomena can be predicted to some extent. So the weather department can warn about a thunderstorm development in some area. So இந்த மாதிரி natural phenomena, இந்த மாதிரி destruction cost aspect வரதுக்கு முன்னால் ஒரு 48 hours or 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடி வெதர் டிபார்ட்மெண்ட் அதை ப்ரெடிக்ட் பண்ணி ஸோ நம்மளுக்கு அதை சொல்லும்போது நம்ம அதுக்கு தேவையான ப்ரிகாஷன்ஸ் மெத்தடை எடுத்து அதிலிருந்து என்ன பண்ணலாம், நம்மளை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் காலமிட்டிஸ் வரும்போது அதோட விளைவுகள், அதோட பாதிப்புகள் என்ன அப்படின்னு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது யார் அப்படின்னா மெட்டீரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். ஸோ வெதர் ரிப்போர்ட்ஸ் ஆர் ஆல்சோ ப்ரிப்பேர்ட் பை மெட்டீரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம 7th ஸ்டாண்டர்டில் ஏற்கனவே பார்த்துருப்போம். ஸோ இஃப் எ thunderstorm occurs, there is always a possibility of lightning and cyclone accompanying it. ஸோ தண்டர்ஸ்டார்ம் வரும்போது அது கூடவே சேர்ந்து லைட்னிங்கும் சைக்ளோனும், ஸோ சூறாவளி காற்று அண்ட் லைட்னிங்னா மின்னல், இது ரெண்டுமே தண்டர்ஸ்டார்ம் கூட இடியுடன் கூடிய மின்னல், மழை, இது எல்லாமே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ we get time to take measures to protect ourselves from the damage caused by these phenomena. There is, however, one natural phenomenon which we are not yet able to predict accurately. It is an earthquake. ஸோ நம்ம நேச்சுரல் கெலமிட்டிஸ் ஃபுல்லாக நம்ம வரதுக்கு முன்னாடியே நம்ம ஈஸியாக ஒரு 24 or 48 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நமக்கு அலர்ட் கொடுத்து அந்த மெட்டீரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணி நம்மளுக்கு அந்த விஷயத்தை
சொல்லும்போது நம்மளை நம்ம பாதுகாத்துக்கிட வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த எர்த்குவேக் வரும்போது மட்டும் ஈஸியாக என்ன பண்ண முடியாது, ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, அக்யூரேட்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் அன் எர்த்குவேக். எர்த்குவேக் அப்படின்னா நம்ம நிலநடுக்கம் அப்படின்னு தமிழில் சொல்லலாம். அண்ட் இட் கேன் காஸ் டேமேஜ் டு ஹியூமன் லைஃப் அண்ட் ப்ராப்பர்ட்டி ஆன் ஏ ஹியூஜ் ஸ்கேல். ஸோ இது வந்து வரும்போது மற்ற எல்லா அந்த கேலமிட்டிஸை விடையும் இது வந்து அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ a major earthquake occurred in India on 8 October 2005 in Uri and Dangtar towns of North Kashmir. ஸோ ஒரு பெரிய மேஜர் எர்த்குவேக் வந்து இந்தியாவில் 8 அக்டோபர் 2005 நார்த் காஷ்மீரில் வந்து நடந்தது. அண்ட் பிஃபோர் தட் a major earthquake occurred on 26 January 2001 in Bhuj district of Gujarat. ஸோ அதை விட ஒரு பெரிய மேஜர் எர்த்குவேக் வந்து January 26, 2001 குஜராத் மாநிலத்தில் பூஜ் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் வந்து நடந்தது. ஸோ எர்த்குவேக் இந்த குஜராத்தில் நடந்த அந்த பூஜ் டிஸ்ட்ரிக்டில் நடந்த எர்த்குவேக்கால் எத்தனை மக்கள் பாதிக்கப்பட்டாங்க, அதோட அந்த டிஸ்ட்ரக்ஷன் எந்த அளவு இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து அதில் கிடைக்கும். Activity 15.5 Ask your friends about the huge damage to life and property and caused by these earthquakes. Collect a few pictures showing the damage caused by these earthquakes from newspaper and magazines of those days. Prepare a short report on the suffering of the people during and after the earthquake. ஸோ அந்த எர்த்குவேக் சம்மந்தமாக நீங்கள் உங்களோட பேரண்ட்ஸ்கிட்ட கேட்கும்போது இதோட பாதிப்பு எந்தளவு இருந்துச்சு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அண்ட் அது சம்மந்தப்பட்ட பிக்சர்ஸ் எல்லாம் நம்ம நெட்டில் சர்ச் பண்ணி அண்ட் நியூஸ் பேப்பரில் மேகசின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும். அண்ட் அது கிடைச்ச விஷயங்களை வச்சு ஒரு ஷார்ட் ரிப்போர்ட் ஒன்று நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அது வந்துட்டு போனது, அந்த எர்த்குவேக் வந்துட்டு போனதுக்கப்புறம் அங்கே வாழ்ந்த மக்கள் எந்த அளவு பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறதையும் நம்ம கலெக்ட் பண்ணி ஒரு ஷார்ட் ரிப்போர்ட் மாதிரி நம்ம கொடுக்கலாம். அண்ட் வாட் இஸ் அன் எர்த்குவேக்? ஸோ எர்த்குவேக்னா என்ன, வாட் ஹேப்பன்ஸ் வென் இட் அக்கர்ஸ்? ஸோ இது நடக்கும்போது இது வந்து எப்படி ஏற்படுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வாட் கேன் வி டூ மினிமைஸ் இட் எஃபெக்ட்? ஸோ அது எர்த்குவேக்னா என்ன, அது எதால் ஏற்படுது, அண்ட் அதோட எஃபெக்டை வந்து நம்ம எப்படி கம்மி பண்ணலாம். அண்ட் தீஸ் ஆர் சம் ஆஃப் த கொஸ்டின் விச் வி ஷால் டிஸ்கஸ் பிலோ. ஸோ எர்த்குவேக்கை வந்து நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் அந்த எர்த்குவேக் எதால் வருது, அப்போ என்ன நடக்கும், அந்த எஃபெக்டை எந்த அளவு குறைக்கலாம் அப்படிங்கிற கொஷின்ஸ் தான் நம்ம ஆன்சர் வந்து அடுத்து பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட், வாட் இஸ் அன் எர்த்குவேக்? அன் எர்த்குவேக் இஸ் எ சடன் ஷேக்கிங் ஆர் ட்ரெம்பிளிங் ஆஃப் த எர்த் விச் லாஸ் ஃபார் எ வெரி ஷார்ட் டைம். ஸோ அந்த எர்த்து வந்து ஃபுல்லாக அப்படி ஷேக் ஆகிறது தான் என்னது அப்படின்னா எர்த்குவேக் அப்படின்னு சொல்லுவாங்க. It is caused by a disturbance deep inside the earth crust. ஸோ இது வந்து எதால் ஏற்படுது அப்படின்னா ஸோ earthquake occurs due to the disturbance in the earth crust. ஸோ crust போர்ஷனில் ஏற்படக்கூடிய ஒரு டிஸ்டர்பன்ஸால் தான் இந்த earthquake வந்து நிகழுது. ஸோ earthquake occur all the time all over the earth. They are not even noticed. Major earthquakes are much less frequent. They can cause immense damage to buildings, bridges, dams and people. There can be a great loss to life and property. Earthquakes can cause floods, landslides and tsunamis. A major tsunami occurred in the Indian Ocean on 26 December 2004. ஸோ இந்த எர்த்குவேக்கால் ஃப்ளட், லேண்ட்ஸ்லைட் அண்ட் சுனாமிஸ் கூட ஏற்படுது. ஸோ இந்தியன் ஓஷனில் 26 டிசம்பர் 2004 சுனாமி வந்துச்சு. ஸோ அதால் அந்த இந்தியன் ஓஷன் சுற்றி உள்ள எல்லா கோஸ்டல் ஏரியாஸும் ஸோ நிறைய கண்ட்ரிஸ் வந்து இந்த சுனாமியால் பாதிக்கப்பட்டது. Activity 15.6 So take an outline map of the world. Locate the eastern coast and Andaman Nicobar Islands in the India. Mark other countries around the Indian Ocean. And collect accounts of the devastation caused by the tsunami in India from your parents or elders in the family or in neighborhood. So ஒரு இந்தியன் வேர்ல்டு
அவுட்லைன் மேப் எடுத்துகிட்டு, ஸோ அது அந்த வேர்ல்டு அவுட்லைன் மேப்பில் ஈஸ்டர்ன் கோஸ்ட், அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் அண்ட் இந்தியன் ஓஷன் சுற்றி உள்ள ஏரியாஸ் எல்லாமே மார்க் பண்ணிவிட்டு, ஸோ எங்கே எந்த அளவு அந்த சுனாமியோட தாக்கம் இருந்துச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் வாட் காசஸ் அண்ட் எர்த்குவேக். ஸோ எர்த்குவேக் எப்படி ஏற்படுது, அது விளைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தா, ஸோ எர்த்குவேக் பற்றி ஏன்ஷியன்ட் டைமில் பீப்புள் வந்து இந்த எர்த்குவேக் பற்றின நாலேஜ் இல்லாமல் இருந்ததுனால ஸோ நிறைய வந்து ஸ்டோரிஸ்லாம் வந்து இது சம்மந்தமாக மேக் பண்ணியிருக்காங்க. ஆனால் உண்மையாகவே எர்த்குவேக் வந்து ஏன் ஏற்படுது அப்படின்னா, இந்த க்ரஸ்ட் போர்ஷனில் ஏற்படக்கூடிய அந்த டீப் டிஸ்டர்பன்ஸால் தான் இந்த எர்த்குவேக், இந்த பூமி வந்து நில அதிர்வு வந்து ஏற்படுது அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ in ancient time people did not know the true cause of earthquake. Their ideas were therefore expressed in mythical stories such as the one told by Bujku's grandmother. Similar myths were prevalent in other parts of the world. So now we know that the tremors na earthquake, are caused by the disturbance deep down inside the uppermost layer of the earth called the crust. ஸோ இந்த ஃபிகர் 15.9 பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் த எர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ எர்த்தோட வெளியில் அந்த அவுட்டர் லேயர் வந்து க்ரஸ்ட், நெக்ஸ்ட்டு அடுத்த லேயர் உள்ள வந்து மேண்டில், உள்ள இன்னர் போர்ஷனில் கோர் இருக்குது. ஸோ கோரே 2 டைப்ஸாக நம்ம பிரிக்கலாம், அவுட்டர் கோர், இன்னர் கோர். இந்த அவுட்டர் மோஸ்ட் லேயர் வந்து நம்ம பிக்சரில் பார்த்தா நார்மலாக ஒரு லேயர் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் க்ரஸ்ட். ஸோ அது ஒரு லேயர் கிடையாது. ஸோ அது நிறைய லேயர்ஸால் சேர்ந்தது தான் அந்த க்ரஸ்ட்டு. ஸோ த அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த எர்த் is not in one piece, it is fragmented. ஸோ நிறைய பிளேட்ஸ், நிறைய தட்டுக்கள் சேர்ந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த க்ரஸ்ட் இருக்குது. ஸோ ஈச் ஃப்ராக்மெண்ட் இஸ் கால்ட் எ பிளேட். ஸோ அந்த ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட் என்னையும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிளேட். தீஸ் பிளேட்ஸ் ஆர் இன் கண்டினியூவல் மோஷன். இந்த பிளேட்ஸ் வந்து நகர்றதுனாலையோ ஆர் ஒன்றோட ஒன்றா உரசுறதுனாலையோ, அப்படி இல்லை அப்படின்னா ஒன்றோட ஒன்றா கொலிட் ஆகிறதுனாலையோ, மோதுறதுனாலையோ என்ன ஆகுது, இந்த பிளேட்ஸோட அந்த நகர்தலாலேயோ கொலிஷனாலேயோ இதால் தான் என்ன ஏற்படுது, உங்களுக்கு எர்த்குவேக் வந்து ஏற்படுது. ஸோ தீஸ் பிளேட்ஸ் ஆர் இன் கண்டினியூவல் மோஷன் வென் தே பிரஷ் பாஸ்ட் ஒன் அனதர் ஆர் பிளேட் கோஸ் அண்டர் அனதர் டியூ டு கொலிஷன். ஸோ இந்த தட்டுக்களோட இந்த அவுட்டர் மோஸ்ட் லேயர், அதாவது க்ரஸ்ட்டில் உள்ள அந்த லேயர்ஸ், அந்த தட்டுக்கள், ஸோ பிளேட்ஸோட அந்த நகர்தலால் தான் இந்த எர்த்குவேக் நில அதிர்வு வந்து நிகழுது. ஸோ ஃபிகர் 15.11 இருக்கிற மாதிரி, ஸோ கொலிடிங், அதாவது அந்த பிளேட்ஸ் ஒன்றோட ஒன்றா மோதுறதுனாலேயோ, ஸோ ப்ரஷிங் பாஸ்ட் அந்த ஒன்றோட ஒன்றா அந்த பிளேட்ஸ் வந்து உரசுறதுனாலையோ, முன்னால் பின்னால் நகர்றதுனாலையோ இந்த எர்த்குவேக் வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அண்ட் எர்த்குவேக் வந்து எப்போ வருது, எப்போ வரப்போகுது அப்படிங்கிறது எதையுமே நம்மளால் ஈஸியாக என்ன பண்ண முடியாது, ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ எர்த்குவேக், இந்த ட்ரெமர்ஸ் வந்து வேறு எதால் ஏற்படுது அப்படின்னா, ட்ரெமர்ஸ் ஆன் த எர்த் கேன் ஆல்சோ பி காஸ்ட் when a volcano erupt or a meteorite hits the earth or an underground nuclear explosion is carried out. ஸோ பெரிய எரிமலைகள் வெடிப்பு நிகழும் போதோ, பெரிய எரிக்கற்கள் வந்து பூமி மேலே விழும்போதோ, பூமிக்கு அடியில் உள்ள அந்த அணுசக்தி ஆற்றல் வெடிக்கும் போதோ இந்த எர்த்குவேக் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ மோஸ்ட் எர்த்குவேக்ஸ் வந்து எதால் ஏற்படுது அப்படின்னா இந்த மூமெண்ட் ஆஃப் எர்த் பிளேட்டால் தான். So since earthquakes are caused by the movement of plates, the boundaries of the plates are the weak zones where earthquakes are more likely to occur. So the weak zones are also known as seismic or fault zones. So the weak zones இன்னொரு நேம் வந்து seismic or fault zones. In India, the areas most threatened are Kashmir, Western and Central Himalayas, the whole of Northeast Rann of Kutch, Rajasthan and the Gangetic plain. Some areas of South India also fall in the danger zone. ஸோ இதெல்லாம் வந்து எர்த்குவேக் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பிளேசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ the power of an earthquake is expressed in terms of a magnitude and a scale called the Richter scale. ஸோ எர்த்குவேக் வந்து எந்த அளவு அதிகமாக ஏற்படுது, ஸோ அதுக்கு ஒரு அளவு இருக்குது. ஸோ அந்த எர்த்குவேக் எந்த அளவு ஏற்படுது அப்படிங்கிறது அந்த இன்டென்சிட்டியை சொல்லக்கூடியதான் ரிக்டர் ஸ்கேல். ஸோ ரியலி டிஸ்ட்ரக்டிவ் எர்த்குவேக் ஹேவ் மேக்னிடியூட்ஸ் ஹையர் தென் 7 ஆன் த ரிக்டர் ஸ்கேல்.
Both Bhuj and Kashmir earthquake had magnitudes greater than 7.5. ஸோ அந்த ரிக்டர் ஸ்கேலில் ஸோ லைட்டாக எடுத்து ஷேக் ஆகிருக்கு அப்படின்னா அந்த ரிக்டர் ஸ்கேலில் 2 or 3 or 4ன்னு வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஸோ 7க்கு மேலே ரெக்கார்ட் ஆயிருந்தாலே அது வந்து ஒரு பெரிய நிலநடுக்கமாக தான் கருதப்படுது. ஸோ லாஸ்ட்டாக ஏற்பட்ட அந்த பூஜில் குஜராத் பூஜ்லேயும் காஷ்மீர்லேயும் ஏற்பட்ட அந்த நிலநடுக்கம் எர்த்குவேக் வந்து அதோட வேல்யூ, அதோட மேக்னிடியூடு வேல்யூ என்ன அப்படின்னா 7.5. So the tremors produce waves on the surface of the earth. These are called seismic waves. So இந்த மாதிரி tremors earthquake வரும்போது இந்த எர்த்தோட சர்ஃபேஸில் ஒரு வேவ்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த வேவ்ஸோட நேம் என்னென்னா சீஸ்மிக் வேவ்ஸ். த வேவ்ஸ் ஆர் ரெக்கார்டட் பை அன் இன்ஸ்ட்ருமெண்ட் கால் த சீஸ்மோகிராஃப். இந்த வேவ்ஸை ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்க்கு நேம் வந்து சீஸ்மோகிராஃப். ஸோ எர்த்குவேக் எந்த அளவு மேக்னிடியூட்டில் வருது அப்படிங்கிற அளக்கக்கூடிய அந்த ஸ்கேல் வந்து ரிக்டர் ஸ்கேல். அந்த வேவ்ஸை ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்க்கு பேர் வந்து சீஸ்மோகிராஃப். ஸோ the instrument is simply a vibrating rod. ஸோ கீழே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன அப்படின்னா ஒரு வைப்ரேட்டிங் ராட் இருக்கும் ஆர் எ பெண்டுலம் இருக்கும். It starts vibrating when tremors occur. ஸோ tremors earthquake வரும்போது அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா வைப்ரேட் ஆகும். A pen is attached to the vibrating system. ஸோ அந்த பெண்டுலம் மாதிரி ஒன்று நீளமாக தொங்க விட்டுருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பென் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா புரியும். இப்போது இந்த வேவ்ஸ் அந்த எர்த்தோட சர்ஃபேஸில் வேவ்ஸ் வரும்போது இந்த ட்ரம் வந்து என்ன பண்ணும், உங்களுக்கு வைப்ரேட் ஆகும். இந்த வைப்ரேட்டிங் ராட் வைப்ரேட் ஆகும்போது இந்த ட்ரம் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வைப்ரேட் ஆகும். அண்ட் அந்த பென் இஸ் அட்டாச் டு த வைப்ரேட்டிங் சிஸ்டம். த பென் ரெக்கார்ட்ஸ் த சீஸ்மிக் வேவ்ஸ் ஆன் எ பேப்பர் விச் மூவ்ஸ் அண்டர் இட். ஸோ அந்த ட்ரம்மில் என்ன அடியில் வந்து எதால் ரோல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பேப்பரால் ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ பை ஸ்டடிங் தீஸ் வேஸ் சயின்டிஸ்ட் கேன் கன்ஸ்ட்ரக்ட் எ கம்ப்ளீட் மேப் ஆஃப் த எர்த்குவேக் as shown in figure 15.14. ஸோ தே கேன் ஆல்சோ எஸ்டிமேட் பவர் டு காஸ் destruction. ஸோ இந்த சீஸ்மோகிராஃபில் ஒரு வைப்ரேட்டிங் ராட் இருக்குது. ஸோ எர்த்தோட சர்ஃபேஸில் அதை வைக்கும்போது அது வைப்ரேட் ஆகும்போது ஸோ கீழே ஒரு ட்ரம் இருக்குது, அதில் ஒரு பேப்பர் ரோல் ஆகிருக்கு. ஸோ பெண்டுலம் ராட் இருக்குது, அதில் பென் கனெக்ட் பண்ணி இந்த வேவ்ஸ் வந்து என்ன ஆகுது, ட்ரம்ஸ் வந்து ரொட்டேட் ஆகும்போது இந்த வேவ்ஸ் வந்து இதில் வந்து ட்ரா ஆகுது அந்த பென் மூலமாக. இது எந்த அளவு வேவ்ஸ் க்ரியேட் ஆகிருக்குங்கிறத பொறுத்து அது எவ்வளோ அளவு இந்த சர்ஃபேஸில் வந்து வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத இதில் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த பிக்சர் 15.14 பார்த்தீங்க அப்படின்னா அந்த எர்த்குவேக் ஏற்பட்ட அந்த போர்ஷனில் பூமியோட அடிப்பகுதியில் சென்டரில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்குது. இப்போது அந்த இடம்தான் இந்த எர்த்குவேக் ஆரம்பித்ததுக்கான ஒரு ஆரம்ப புள்ளி, மெயின் பாயிண்ட். ஸோ அது என்ன அப்படின்னா ஃபோக்கஸ். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா வேவ்ஸ் அப்படி ரவுண்டாக வேவ்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வேவ்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகி பூமியோட மேல் பகுதி வரை வருது. ஸோ ஃபோக்கஸ், அந்த ஃபோக்கஸ்க்கு நேராக மேலே பூமியோட எர்த்தோட சர்ஃபேஸில் மேல் பகுதி வந்து எபிசென்டர். ஸோ எர்த்துக்குள்ளே இன்டீரியராக போனீங்கன்னா அது ஃபோக்கஸ், அதுக்கு மேலே ஸ்ட்ரைட் பாயிண்டில் எர்த்தோட சர்ஃபேஸ்க்கு வந்தோம்னா அது எபிசென்டர். ஸோ எர்த் சர்ஃபேஸ் சீஸ்மிக் வேவ்ஸ். ஸோ ஃபோக்கஸ்க்கும் எபிசென்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் இந்த பிக்சரில் பார்த்து புரிஞ்சுக்கலாம். So like many other scale in science, so decibel is another example. Richter scale is not linear. So earthquake வந்து அந்த மேக்னிடியூட் ரிக்டர் ஸ்கேலில் 2 இருந்துச்சுன்னா அதோட இன்டென்சிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், 4னா அதை விட அதிகமாக இருக்கும், 6னா அதை விட 1000 மடங்கு அதிகமாக இருக்கும். ஸோ ரிக்டர் ஸ்கேலில் இந்த மாதிரி தான் பதிவாகும். அண்ட் ப்ரொடக்ஷன் அகென்ஸ்ட் எர்த்குவேக் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எர்த்குவேக் வரும்போது நம்மளை எப்படிலாம் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு நெசசரி ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சீஸ்மிக் ஜோன்ஸில் உள்ள அந்த பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து ஸ்பெஷலாக எல்லாத்த விடையும் ஒரு ஸ்பெஷலி ஒரு ப்ரிப்பேர்டாக வந்து இருக்கணும். அந்த பில்டிங்ஸ் எல்லாமே அந்த எர்த்குவேக் வந்தாலும் அதை தாங்குகிற மாதிரி அவங்க அந்த பில்டிங்ஸை டிசைன் பண்ணணும். ஸோ மாடர்ன் பில்டிங் டெக்னாலஜி கேன் மேக் இட் பாசிபிள். இட் இஸ் அட்வைசபிள் டு மேக் த ஸ்ட்ரக்சர் சிம்பிள் ஸோ தட் இட் இஸ் குவைட் சேஃப். ஸோ
நம்ம ஒரு ஆர்கிடெக்டை கூப்பிட்டு நம்ம அந்த பில்டிங்கோட ஸ்ட்ரக்சரை மேக் பண்ணும்போது அதில் ஒரு மாடர்ன் டெக்னாலஜியை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அந்த ஹைலி சீஸ்மிக் ஏரியாவில் ஸோ த யூஸ் ஆஃப் மட், அந்த மண்ணோட தன்மை வந்து மாற்றணும். அண்ட் டிம்பர் இஸ் பெட்டர் தென் யூஸிங் ஹெவி கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல். அண்ட் ரூஃப்ஸ் வந்து லைட் வெயிட்டாக இருக்கிற மாதிரி நம்ம மேக் பண்ணணும். ஸோ இன்கேஸ் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஃபுல்லாக விழுந்தாலும் ஸோ இந்த டேமேஜ் வந்து அந்தளவு இருக்காது. ஏன்னா மேலே வந்து நம்ம லைட்டான ஆப்ஜெக்ட்ஸ் தான் ஃபிட் பண்ணியிருப்போம். அண்டு கபோர்ட்ஸ் அண்டு ஷெல்ஃப்ஸ் வந்து அதிகமாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபிட் பண்ணணும். ஸோ ஈஸியாக என்ன பண்ணாது, அந்த எர்த்குவேக் வந்தாலும் பில்டிங் வந்து கீழே ஈஸியாக சரிய வாய்ப்பு இல்லை. அண்டு கிளாக்ஸ், ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ், வாட்டர் ஹீட்டர்ஸ் இதெல்லாம் நம்ம ஓரளவு ஃபிட் பண்ணாமல் நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா ஒரு வேளை அந்த மாதிரி நிலநடுக்கம் வரும்போது அந்த திங்ஸ் நம்ம மேலே விழாமல் நம்ம பாதுகாத்துக்கலாம். அண்ட் ஃபயர் ஃபைட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் இன் ஒர்க்கிங், அதாவது என்னென்னா பெரிய பெரிய டால் பில்டிங்ஸில் ஈஸியாக அந்த ஃபயர் ப்ராப்ளம் வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பில்டிங்கை நம்ம மேக் பண்ணிக்கணும். இந்த சென்ட்ரல் பில்டிங் ரிசர்ச்சிங் இன்ஸ்டியூட் ரூர்க்கி ஹாஸ் டெவலப்டு know how to make quake resistant houses. ஸோ இந்த சென்ட்ரல் பில்டிங் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து எப்படி இந்த எர்த்குவேக் ஏற்படக்கூடிய இடத்துல எப்படி பில்டிங் மேக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஷெடியூல் வந்து ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுபடி நம்ம ஃபாலோ பண்ணணும். அண்ட் இஃப் யூ ஆர் அட் ஹோம், நம்ம வீட்டில் இருந்தோம் அப்படின்னா எர்த்குவேக் வரும்போது என்ன மாதிரி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வீட்டில் உள்ள ஒரு பெரிய டேபிளோ ஒரு கனமான ஒரு காட்டோ ஏதோ ஒரு பொருள் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடியில் போய் நம்ம ஷெல்டர் ஸ்டே பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பில்லை. அண்ட் ஸ்டே அவே ஃப்ரம் டால் அண்ட் ஹெவி ஆப்ஜெக்ட்ஸ். யூ ஆர் இன் பெட், டூ நாட் கெட் அப், ப்ரொடெக்ட் யுவர் ஹெட் வித் எ பில்லோ. ஸோ பில்லோவால் நம்ம ஹெட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். அண்ட் இஃப் யூ ஆர் அவுட்டோர்ஸ், வெளியில் இருந்தோம் அப்படின்னா பில்டிங்ஸ், ட்ரீஸ் அண்ட் ஓவர் ஹெட் பவர் லைன்ஸ் இதுக்கு கீழெல்லாம் நம்ம நிற்காமல் நம்ம அதிலேருந்து பாதுகாப்பாக வேறு இடத்துக்கு வந்து மூவ் பண்ணணும். அண்ட் இஃப் யூ ஆர் இன் எ கார் ஆர் எ பஸ், டூ நாட் கம் அவுட், வெளியில் வரக்கூடாது. ஆஸ்க் த டிரைவர் டு டிரைவ் ஸ்லோலி டு எ கிளியர் ஸ்பாட். டூ நாட் கம் அவுட் டில் த ட்ரமர்ஸ், எர்த்குவேக் ஸ்டாப் ஆகிற வரைக்கும் அதுலேருந்து நம்ம வெளியில் என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரிகாஷன்ஸ். ஸோ அந்த லெசன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் கொஷின் ஆன்சர்ஸ், நம்ம கொஷின் ஆன்சர் வந்து எழுதலாம்.